ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்களை அமைதியின் நாளுக்குரிய வாழ்த்தாக கூறி நிற்கின்றேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனைக்காக நாம் எடுக்கின்ற இறை வார்த்தையானது மத்தேயு நற்செய்தியின் 7ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனங்கள் வரை. அந்நாட்களில் நம் ஆண்டவர் இயேசு கூறுவதாவது: போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத் தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளையே கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எறியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யார் என அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டு கொள்வீர்கள். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் பிறப்பின் பலனை அடைய ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கப்படுகின்றது. கனிகொடாத மரங்களை என்ன செய்ய வேண்டும் என இயேசு இன்றைய நற்செய்தியிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார். நாங்களும் இந்த உலகத்திலே ஒரு நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த நோக்கத்தை நாங்கள் செவ்வனே நிறைவேற்றாவிட்டால் எங்களுக்கும் என்ன நடக்கும் என்று இயேசு எங்களை எச்சரிக்கின்றார். எங்களை படைத்த கடவுள் ஒரு நோக்கத்துடன் மனுவை படைத்திருக்கின்றார். எங்களை மனுவாக படைத்த கடவுள் நாங்கள் படைப்பின் சிகரமாகவும் ஏனைய படைப்புகளை விட உயர்ந்தவனாகவும் வானதூதர்களை விட சற்று தாழ்ந்தவர்களாகவும் படைத்திருப்பதாக சங்கீத ஆசிரியர் எங்களுக்கு சொல்லுவார். அவை இவ்வாறு கடவுளுடைய சாயலாகவும் மாதிரியாகவும் மேன்மையான நிலையிலே படைக்கப்பட்ட நாங்கள் கடவுள் இந்த உலகத்தை எங்களிடத்திலே ஒப்புவித்து, இந்த உலகை விருத்தி செய்யுங்கள், நீங்கள் பலுகி பெருகுங்கள், நாங்கள் பிறந்ததன் பலனை நோக்கத்தை இந்த உலகத்திலே நிறைவாக வெளிக்கொணர வேண்டுமென்று எங்களிடத்திலே இந்த உலகத்தை தந்து எங்களுக்கு வாழ்வின் வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். நாங்கள் ஏனைய படைப்புகளை செதுக்கி வடிவமைத்து உருவகித்து அந்த படைப்புகளை எங்களுடைய தேவைகளுக்காக, கடவுளுடைய மேன்மைக்காக, படைத்தவனின் புகழுக்காக, நாங்கள் இயற்கையை பேணுவதற்காக இந்த படைப்புகளை கையாள வேண்டுமென்று கடவுள் விரும்புகின்றார். திருத்தந்தை அவர்களும் இந்த இயற்கையை நாங்கள் பேணுவது பற்றியும், நாங்கள் இந்த பூகோள அமைப்புக்குரிய வாழ்க்கை முறையிலே இசைவாக்கம் அடைகின்ற ஒரு இயல்பான இயற்கையின் வாழ்வுக்குள் எங்களையும் பழக்கப்படுத்தி கொள்ள எங்களுக்கு சிறப்பான அறிவுறுத்தலை தந்து அழைப்பும் விடுத்திருக்கின்றார் தம்முடைய சிறப்பான மடலிலே. அவை அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் சிறுபராயம் முதல், அதாவது எங்களுடைய தமிழிலே சொல்லுவார்கள் 5இல் வளையாதது 50இல் வளையுமா. அவை நாங்கள் சிறுபராயம் முதல் கொண்டே நல்ல சிந்தனைகளை சிந்திக்கவும், நல்ல எண்ணங்களை எண்ணவும், நல்ல செயல்களை வெளிக்கொணரவும், நற்கனிகளை மற்றவர்களோடு பரிமாறவும், எங்களுடைய நடத்தையும் நாங்கள் மற்றவர்களோடு கொள்ளுகின்ற உறவு முறைகளும்
நாங்கள் மற்றவர்களோடு மேற்கொள்ளுகின்ற பழகுகின்ற பழக்க வழக்கங்களும் நிறைவான நன்மைத்தனத்தை கடவுளின் பெயராலும் எங்களின் பெயராலும் மனிதத்தின் பெயராலும், மனித வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும், அது மிருக வாழ்க்கையை போன்று அல்ல, அல்லது ஆறறிவு கிடைக்காத உயிர்களின் வாழ்வை போன்று அல்ல, அதனிலும் சிறப்பாக நாங்கள் கடவுளின் சாயலாகவும் மாதிரியாகவும் அவருடைய பிள்ளைகளாக பரமதிருத்துவத்தின் நாமத்திலே திருமுழுக்கு பெற்றவர்கள் என்பதனாலே அத்தகையொரு நல் இதயத்தையும் நல்ல எண்ணத்தையும் நல்ல மனத்தையும் எங்களதாக்குகின்ற வாழ்வாக எங்களுடைய வாழ்வை முன்னெடுக்க நாங்கள் இன்றைய நாளை பயன்படுத்துவோம். இன்றைய நாளிலே சிறப்பாக எங்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நாங்கள் அடிக்கடி மூதாதையர் சொல்வதை கேட்டிருக்கின்றோம். சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது நாங்கள் இப்பொழுது வளர்ந்து பக்குவப்படுத்தப்பட்டு வயதிற்கு வந்தபின் முதுமையிலே வாழுகின்ற பொழுது நாங்களும் பல தடவைகளிலே சொல்லி இருக்கின்றோம். என்ன சொல்கிற நாங்கள், எங்களோட காலத்தை போல வராது, எங்களை போல இல்லை, இந்த காலத்து பிள்ளைகளெல்லாம் பிஞ்சில் பழத்திட்டுகள், இந்த காலத்து பிள்ளைகளெல்லாம் எங்களோட காலத்து பிள்ளைகளை போல இல்லை என்று சொல்லி நாங்கள் நன்மைத்தனத்தின் மக்களாகவும் எங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கெல்லாம் நல்ல முதுசத்தையும் சொத்துக்களையும் சேர்த்து கொடுத்த சந்ததிகளாகவும் எங்களை நாங்கள் உருவகித்து கொள்வதுண்டு, அல்லது மற்றவர்கள் முன்னிலையிலே பரிணமிக்க முயற்சிப்பதுண்டு. அதுவல்ல, நாங்களும் தவறியிருக்கலாம், நாங்களும் பிழைகள் விட்டிருக்கலாம். ஆனாலும் இன்னும் காலம் நிறைவுறவில்லை, எங்களுக்கு இன்னும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. அவை இன்னும் நாங்கள் எங்களிடத்திலே நற்கனிகளை கொடுக்கின்ற மனங்களையும் நல்ல பழங்களை மற்றவர்களுக்கு பகிர்கின்ற பலனாக்குகின்ற நல்ல இதயத்தையும் உணர்வுகளையும் எண்ணங்களையும் எமதாக்கி கொள்ள நாங்கள் இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது. அவை அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களுடைய தலைமுறையோடு மட்டுமல்லாமல் வருங்கால தலைமுறைகளும் நல்ல கனியை நல்ல பழங்களை சுவைக்கின்றார்கள் என்ற அந்த உணர்வோடு எங்களை பார்த்து எங்களுடைய வருங்கால சந்ததி இவர்கள் போலியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், இவர்கள் முகமூடி தரித்து வாழ்ந்து விட்டார்கள், இவர்கள் வேடம் தாங்கிய வாழ்க்கையை வாழ்ந்து சென்ற ஒரு தலைமுறை என்று சுட்டு விரலை காட்டி எங்கள் மீது குற்றம் சுமத்தாமல் இருக்க நாங்கள் போலி இறைவாக்கினர்கள் அல்லாமல் நிஜத்தின் இறைவாக்குகளை கடைப்பிடிப்பவர்களாகவும் இறை வார்த்தையின் உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து இறை வார்த்தைகளை வாழ்வாக்குகின்ற மக்களாகவும் அந்த இறை வாக்குகளை மற்றவர்களும் வாழ செயலாக்க நாங்கள் வழி சொல்லி கொடுக்கும் மக்களாக எங்கள் வாழ்வை முன்னெடுக்க இன்றைய நாளிலே நாங்கள் பலன் கொடுக்கும் மற்றவர்களுக்கு பிரயோசனப்படுகின்ற பயன் தருகின்ற தலைமுறையாக எங்கள் வாழ்வை முன்னெடுக்க பிரயாசை எடுப்போம். அதற்கான ஆசையோடு ஆன்ம வாஞ்சியோடு நாங்கள் எங்கள் வாழ்வை மற்றவர்களுக்காக ஆகுதியாக்கி கொடுத்து நிற்போம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.